செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அடுத்த கன்னிமங்கலம் கிராமத்தில் நூற்றாண்டுகள் பழமையான கிராமகுல தேவதையாக அருள்மிகு ஸ்ரீ ஜடாமுனீஸ்வரர் 32 அடி உயரத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டது. இந்த ஆலயத்திற்கான ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சங்கர் சிவாச்சாரியா தலைமையில் கோவிலின் அருகே யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கணபதி பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை என விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டது. பின்பு கிராம பொதுமக்கள் முன்னிலையில் யாகசாலையிலிருந்து கலசங்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து முனீஸ்வரனுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டு பின்பு பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முனீஸ்வரரை வழிபட்டு சென்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகன் நாயகி சமேத ஸ்ரீ ஆடவள்ளீஸ்வரர் கோவிலில் சனி பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் முன்னூர் கிராமம் ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகன் நாயகி சமேத ஸ்ரீ ஆடவள்ளீஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு பால், தயிர், சந்தனம், தேன், இளநீர், எலுமிச்சை, பஞ்சமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து நந்திகேஸ்வரர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து உற்சவர்கள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கோவில் பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலில் 520வது ஆணி திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அரஹர மகாதேவா, ஓம் நமச்சிவாய என்ற பக்தர்களின் கோஷம் விண்ணை முட்டியது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேர்வடம் பிடித்தெழுத்தனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமை வாய்ந்த கோவிலாகும். நெல்லையப்பர் கோவில் பல்வேறு காலகட்டத்தில் விரிவாக்கம் செய்யப்பட்டது. இங்கு சுவாமி அம்பாளுக்கென தனித்தனி கோவில்கள் உள்ளன. இக்கோவில்கள் சுமார் 12 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரைந்து காணப்படுகின்றது. பல்வேறு சிறப்புகள் அமைப்பெற்ற சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆணி பெருந்திருவிழா கொடியேற்றம் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் காலை மாலை இரு வேளைகளிலும் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திரு வீதி உலா நடைபெற்றது. திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான 520வது ஆணி திருத்தேரோட்டம் இன்று காலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. 9ஆம் திருநாளான இன்று அதிகாலை 3 மணிக்கு மேல் 4 மணிக்குள் சுவாமி அம்பாள் திருத்தேருக்கு எழுந்தருளினர். தொடர்ந்து விநாயகர், சுப்பிரமணியர் தேர்கள் வடம் பிடித்து இழுக்கப்பட்டன. சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி அம்பாள் தேரில் காட்சி கொடுத்தனர். காலை 7 மணியிலிருந்து 8 மணிக்குள் கடக லக்னத்தில் முக்கிய பிரமுகர்கள் சுவாமி தேர் வடம் பிடிக்க திரு தேரோட்டம் நடைபெற்றது. பக்தர்களின் அரஹர மகாதேவா, ஓம் நமச்சிவாய என விண்ணை முட்டும் கோஷங்களுடன் தேர் 4 ரத வீதிகளில் வலம் வந்தது. அதனைத் தொடர்ந்து அம்பாள் தேரும் நிறைவாக சண்டிகேஸ்வரர் தேரும் பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. திருவாரூர் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் தேர்கள் புல்டோசர் மூலமே தள்ளப்பட்டு இழுக்கப்படுகின்றன. ஆனால் நெல்லையப்பர் கோவில் தேர் தொடர்ந்து 520வது ஆண்டாக பக்தர்கள் மூலம் மட்டுமே இழுக்கப்பட்டு வருகின்றது. தேர் பார்க்க வரும் மக்களுக்கு நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெற்றது. சமூக ஒற்றுமையை வலியுறுத்தவே ஆண்டுதோறும் கோவில்களில் தேரோட்டம் நடத்தப்படுகின்றது. மாவட்ட நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தந்துள்ளது. மேலும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த மாநகர காவல்துறை சார்பில் போக்குவரத்து வழிகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 1300 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆணி தேர் திருவிழா ஏற்பாடுகளை இணை ஆணையர், கோவில் செயல் அலுவலர், அறங்காவலர் குழுவினர் மற்றும் மண்டகப்படைத்தாரர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆணி பெருந்திருவிழா 8ஆம் திருநாளில் தங்க சப்பரத்தில் கையில் திருவோடுடன் கங்காள நாதர் எழுந்தருளி திரு வீதி உலா. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சீரும் சிறப்புமிக்க தென் தமிழ்நாட்டின் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவில்
திருநெல்வேலியில் அமைந்துள்ளது. வேணுவனம் என்று அழைக்கப்பட்ட இத்திருத்தலத்தில் நெல்லுக்கு வேலியிட்ட திருவிளையாடல் நடைபெற்றதால் இறைவன் திருப்பெயர் நெல்வேலிநாதர் என்றும் ஊர் திருநெல்வேலி என்றும் பெயர் பெற்றது. சமய குரவர்களால் பாடல் பெற்ற திருத்தலமாகும். நெல்லையப்பர் திருக்கோவில் பழமையான சிவத்தலம். தமிழ்நாட்டில் 3வது பெரிய தேர் இங்குள்ளது. பஞ்ச சபைகளில் தாமிர சபை அமைப்பெற்ற இடம். ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறும் இத்திருக்கோவிலில் ஆனி திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் காலை மாலை 2 வேளைகளிலும் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் பஞ்சமூர்த்திகளுடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதியுலா நடைபெற்றது. திருவிழாவில் 8ஆம் திருநாளான இன்று மாலையில் அன்னபூரணிக்கு காட்சி கொடுக்க முப்புறம் எரித்த சிவபெருமான் தங்கச் சப்பரத்தில் திரிசடையும் தங்க திருவோடும் கையில் ஏந்தி கங்காளநாதராக காட்சி கொடுத்தார். முன்னதாக சோமவார மண்டபத்தில் வைத்து கங்காளநாதருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. கங்காளநாதருக்கு காசு மாலை, பவள மாலை, தங்க கமண்டலம், உடுக்கை, கைத்தண்டம், காதணி விரிசடையுடன் கல் ஆரபணம் மற்றும் குண்டோதரன் தங்க ஓட்டினை தலையில் சுமக்க சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை கங்காளநாதர் திருவோட்டில் செலுத்தினர். பஞ்ச வாத்தியங்கள் முழங்க குடைவரை வாசல் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. தங்கச் சப்பரத்தில் எழுந்தருளிய சுவாமி கங்காளநாதர் மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத பாராயணம் பாட 12 திருமுறைகள் ஓத 4 ரத வீதிகளிலும் திருவீதியுலா வந்தார். கங்காளநாதர் தரிசனத்தை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 4 ரத வீதிகளிலும் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாளை ஆசியாவிலேயே அதிக எடை கொண்ட சுவாமி நெல்லையப்பர் தேர் உட்பட 5 தேர்கள் நெல்லை நகர் ரத வீதிகளில் வலம் வருகின்றது. ஓசூர் ராம்நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சொர்ணாம்பிகை சமேத சோனேஸ்வரர் திருக்கோவிலில் சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம். பிரதோஷ நன்னாளை ஒட்டி மாலையில் கோவிலில் உள்ள நந்தி பகவானுக்கும் மூலவர் சோனேஸ்வரருக்கும் சிறப்பு வழிபாடுகள் தொடங்கின. நந்தி பெருமானுக்கு பால், தயிர், தேன், இளநீர், பஞ்சமிர்தம், சந்தனம், விபூதி, மஞ்சள் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு மகா அபிஷேகம் ஏக காலத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் பல 100 ஆண்டுகள் பழமையான எள்ளையம்மன் ஆலயத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரருக்கு ஆனி மாத சனி பிரதோஷத்தினை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விழாவின் நிகழ்வாக பால், தயிர், தேன், பஞ்சமிர்தம், கனி வர்க்கங்கள், திருமஞ்சனம், மஞ்சள், இளநீர், கரும்பு சாறு, எலுமிச்சை சாறு, சொர்ண அபிஷேகம், சந்தனம், பன்னீர் போன்ற பல வாசனை திரவியங்களாலான 21 திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ஏகாம்பரநாதருக்கு அர்த்த நாரீஸ்வரர் அலங்காரம் செய்து உதிரை பூக்களினால் அர்ச்சனைகள் செய்து விசிறி, சாமரம், வேல், கண்ணாடி போன்ற சோடஷ உபச்சாரத்துடன் அடுக்காரத்தி, பஞ்சாரத்தி, ஏகாரத்தி, கும்பாரத்தி, கலச ஆரத்தியுடன் மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் சிவனடியார்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கல்லாங்குளம் அண்ணாமலையார் கோவிலில் சனிக்கிழமையன்று சனி மகா பிரதோஷம் சிறப்பாக நடைபெற்றது. மூலவர் அண்ணாமலையாருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றதை அடுத்து நந்தி பகவானுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். இதில் ராசிபுரம், புதுப்பாளையம், கட்டநாச்சம்பட்டி, பட்டணம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. பூஜைகளை முன்னின்று நடத்திய தலைமை அர்ச்சகர் சிவ திரு விஜயகுமார சிவம் பிரதோஷ மகிமைகளை பக்தர்களுக்கு எடுத்துரைத்தார். வரலாற்று சிறப்புமிக்க தஞ்சை பெரிய கோவில் கட்டிடக்கலைக்கும் சிற்பக்கலைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வருகிறது. உலக புகழ்பெற்ற இக்கோவிலில் பெருவுடையார், பிரகநாயகி,
தனித்தனி சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதம் சதுர்த்தசி திதியில் திருக்கல்யாணம் நடைபெறும். அதன்படி பெரிய கோவில் வடக்கு பிரகாரத்தில் பெருவுடையார் பிரகநாயகி தனித்தனியாக எழுந்தருளினர். பக்தர்கள் பழங்கள், பூக்கள், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட பல வகையான பொருட்களை சீர்வரிசையாக எடுத்து வந்தனர். ஊஞ்சல் உற்சவம், மாலை மாற்றுதல், தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க மங்கள வாத்தியங்கள் இசைக்க மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது. சோடச உபச்சாரங்களுடன் பூர்ணாகதியுடன் திருக்கல்யாண வைபோகம் நிறைவடைந்தது. திருமண தடை நீங்க வேண்டிக் கொண்டு திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கோபூஜையுடன் பௌர்ணமி கிரிவலம் தொடங்கியது. ஆனி மாத பௌர்ணமி இன்று அதிகாலை 4:22 மணிக்கு தொடங்கி நாளை காலை 6:11 நிறைவடைய உள்ளதால் பக்தர்கள் இன்று இரவு கிரிவலம் மேற்கொள்ளலாம் என்று அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை புரிந்து அண்ணாமலையார் கோவிலின் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து 14 கிலோமீட்டர் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பக்தர்கள் அங்க பிரதர்ஷனம் செய்து கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பெரிய தெரு, தென் ஒத்தவாடை தெரு உள்ளிட்ட பல்வேறு வீதிகளில் பந்தல்கள் அமைத்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு சுவாமி தரிசனம் முடிந்து திருமஞ்சன கோபுரம் வழியாக பக்தர்கள் வெளியே செல்ல அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் சார்பில் புதுச்சேரி லாஸ்பிட் ஹெலிபேட் மைதானத்தில் 7வது முறையாக ஸ்ரீனிவாச திருக்கல்யாண உற்சவம் நடந்தது. திருமலை திருப்பதி தேவஸ்தான கல்யாண உற்சவ திட்டம், புதுச்சேரி ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் இணைந்து இந்த உற்சவத்தை நடத்தினர். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் சிவக்கொழுந்து மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்று வரும் 22வது ஆண்டு பிரம்மோற்சவத்தின் 7ஆம் நாள் விழாவையொட்டி பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நேற்று சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய பெருமாளுக்கு வேத மந்திரங்கள் முழங்க தீபாராதனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் இந்திர விமானத்தில் பெருமாள் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற உள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் திருக்கைலாய பரம்பரை தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான அரும்பண்ண வனமுலை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்த வேதீஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் குளத்தில் நீராடினால் சரும நோய்கள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய மூவர் பாடல் பெற்ற தேவார தலமாகவும் திருமண தடை நீங்கும் தலமான கோவில் ஆனி மாத முதல் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. திரவிய பொடி, மஞ்சள், தயிர், பழச்சாறு, தேன், பஞ்சமிர்தம், பால், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்தி பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூலஸ்தான சிவன் மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு தீப ஆராதனையும், பின்னர் பிரதோஷம் நாயனார் ரிஷப வாகனத்தில் ஆலய வெளிப்பிரகாரத்தில் புறப்பாடு செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் தரிசனம் செய்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா நக்கம்பாடி கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரசித்தி விநாயகர், வீர ஆஞ்சநேயர், ஸ்ரீ பூரண புஷ்கலை சமேத ஐயனார் சுவாமி, தில்லை மாகாளியம்மன் ஆலயங்கள் அமைந்துள்ளது. இந்த ஆலயங்களில் திருப்பணி நடத்த திட்டமிடப்பட்டு திருப்பணிகள் துவங்கி அண்மையில் நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று காலை கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம் உள்ளிட்ட பூர்வாங்க பூஜைகளுடன் முதல் கால யாகசாலை பூஜை நடத்தப்பட்டது.
கும்பாபிஷேக தினமான இன்று 3ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்து மகா பூர்ணாகுதி மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்று புனித நீர் அடங்கிய கடம் புறப்பாடு செய்யப்பட்டது. மேலத்தாள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் கடங்களை தலையில் சுமந்து கோவிலை வலம் வந்து விமான கும்பத்தை அடைந்து கோபுர கலசத்தில் புனித நீர் பார்த்து மகா கும்பாபிஷேகம் வெக விமர்சையாக நடைபெற்றது. பின்னர் மூலவருக்கு மகாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். சனி பிரதோஷத்தை முன்னிட்டு அருள்மிகு அருணாச்சலேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து முத்தங்கி அலங்காரத்தில் எழுந்தருளிய சுவாமிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. மேலும் நந்தி பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், விபூதி, பன்னீர், கரும்புச்சாறு, பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் சிவன் பார்வதி மேளதாளங்கள் முழங்க வீதி உலா வந்து ஆலயத்தில் உள்ள வெங்கடேச பெருமாளுக்கு காட்சியளித்தனர். பின்னர் வெங்கடேச பெருமாளுக்கும் உற்சவர் சிவன் பார்வதிக்கும் சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்றும் அண்ணாமலையாருக்கு அரோகரா அரோகரா என்று பக்தி முழக்கங்களை எழுப்பி வழிபட்டனர். சனி பிரதோஷத்தினை முன்னிட்டு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து செய்திருந்தனர். இதேபோல் செஞ்சி சிறுகடம்பூர் செஞ்சி மாநகரின் ஈசான்ய மூலையில் அமைந்துள்ள சித்தர்கள் வழிபாடு செய்து பழம்பெரும் திருத்தலமாக விளங்கும் ஸ்ரீ விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாதர் கோவிலில் சனி பிரதோஷ விழா விமர்சையாக நடைபெற்றது. உற்சவர் சிவன் பார்வதிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் செஞ்சி மற்றும் சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுகா முருகமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள கிராம தெய்வங்களான ஸ்ரீ பால கணபதி, ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ பைரவர் மற்றும் கிராம எல்லை தெய்வமான ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 9ஆம் ஆண்டு பால்குடம் காவடி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக பழவாற்றங்கரையிலிருந்து சிறப்பு பூஜைகளுடன் சக்தி கரகம் புறப்பாடு செய்யப்பட்டு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் மஞ்சள் உடை உடுத்திய 100க்கும் மேற்பட்டோர் பால்குடம் சுமந்தும் மேளதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்து விரதமிருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். வழிநெடுகிலும் பொதுமக்கள் தீபாராதனை எடுத்து வழிபாடு செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு பிடாரி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் உளுத்துக்குப்பை அருகே பெரிய நாகங்குடி கிராமத்தில் வேண்டுவோருக்கு வேண்டும் வரங்களை தரும் கிராம தெய்வமாக ஸ்ரீ நாகமாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 27ஆம் ஆண்டு பால்குட காவடி திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு பூஜைகளுடன் புறப்பாடு செய்யப்பட்டு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் மஞ்சள் உடை உடுத்திய 300க்கும் மேற்பட்டோர் பால்குடம் சுமந்தும் அலகு காவடி, கூண்டு காவடி எடுத்தும் வாயில் 12 அடி நீள அலகு குத்தியும் பம்பை உடுக்கை மேளதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்து விரதமிருந்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலினை கொண்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நாகமாரியம்மனை தரிசனம் செய்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கருங்குழி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் ஆனி மாதம் பௌர்ணமி பூஜையை முன்னிட்டு யோக பிரவேசம் செய்து பூட்டிய அறையில் 12வது ஆண்டில் தனி அறையில் தவத்தில் அமர்ந்திருக்கும் கருங்குழி பிருந்தாவன் சித்தர் யோகி ரகுத்தமா பக்தர்களை சந்திக்கும் 147வது பௌர்ணமி தரிசனம் நடைபெற்றது. நண்பகல் 12 மணிக்கு சேஷ பீடத்தில் தியானத்தில் அமர்ந்திருந்த சித்தருக்கு பக்தர்கள் தங்களது திருக்கரங்களால் ஓம் நமச்சிவாய மந்திர உச்சாடனையுடன் அபிஷேகம் செய்து சித்தரின் அருளாசி பெற்றனர். அதனைத் தொடர்ந்து மக்கள் சுபிட்சமுடன் வாழ ஞானலிங்கத்திற்கு பூஜை செய்யப்பட்டு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்தில் யாகம் வளர்த்து சத்யநாராயண பூஜை செய்து
மகா தீபாராதனையை சித்தர் பக்தர்களுக்கு காண்பித்தார். அதன் பின்னர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாத அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் தமிழகம் முழுவதும் மட்டுமன்றி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சித்தரிடம் அருளாசி பெற்றனர். இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டினை யோகி ரகோத்தமா சுவாமிகள் அறக்கட்டளையின் முதன்மை அரங்காவலர் ஏழுமலை தாசன் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் நிர்வாக அரங்காவலர் ஆர் துளசிங்கம் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் டி கண்ணன், கே ஆர் சுரேஷ், பி கமலக்கண்ணன், வழக்கறிஞர் சுரேஷ், பி பரந்தாமன் முன்னிலையில் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பட்டேல் சாலையில் உள்ள 800 ஆண்டுகள் பழமையான அருளானந்த ஈஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்று வருகிறது. பல்லடம் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று தற்போது சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். 4 கால யாக பூஜைகள் முடிவடைந்து கும்ப கலசம் யாக சாலையிலிருந்து கோபுர கலசத்திற்கு எடுத்து சென்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது. பல்லடத்தைச் சேர்ந்து தற்போது வசிக்கும் பொதுமக்களின் 100 ஆண்டுகளுக்கு மேலாக கும்பாபிஷேகம் காணாத பழமை மிகுந்த இந்த அருளானந்த ஈஸ்வரர் கோவில் ஜீவ சமாதிகள் உள்ள கோவில் ஆகும். இந்த நிலையில் இந்து சமய அறநிலைத்துறை தன்னார்வலர்கள் பொதுமக்கள் பங்களிப்புடன் இந்த கும்பாபிஷேக விழா தற்போது போலீசார் பாதுகாப்புடன் நடைபெற்று வருகிறது. இந்து சமய அறங்காவலர் குழு தலைவர் கீர்த்தி சுப்பிரமணியம் மற்றும் இந்து சமய அலுவலர்கள் மற்றும் இப்பகுதி வாலிபர்கள், தொழிலதிபர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை, அபிஷேகம், அலங்கார பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. கோவை பீளமேடு ஸ்ரீராம் நகர் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் விழா அவினாசி வாகேசர் மடாலயம் ஆதீனம் தவ திரு ஸ்ரீ காமாட்சி தாச சுவாமிகள் மற்றும் திருநெல்வேலி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பீடம் பரசமய கேளரிநாதர் ஆதீனம் தவ திரு ஸ்ரீ புத்தாத்மானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஆகியோர் தலைமையில் புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து முதல் கால வேள்வி, 2ஆம் கால வேள்வி, 3ஆம் கால வேள்விகள் நடைபெற்றது. இன்று 4ஆம் கால வேள்வி நடைபெற்று புனித நீர் கலசங்கள் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவில் கோபுர கலசங்கள் மற்றும் கோவிலில் அமைந்துள்ள பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அலங்கார அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சுற்று வட்டாரங்களிலிருந்து பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் மகா அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் புள்ளலூர் கிராமத்தில் ஆண்டுதோறும் பெரியாண்டவருக்கு மாபெரும் பூஜை நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு பெரியாண்டவர் பூஜையை முன்னிட்டு வெள்ளிக்கிழமை இரவு பதிவிலக்கு பூஜை நடைபெற்று சனிக்கிழமை காலை ஊர் ஏசக வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகமும், பின்னர் புள்ளலூர் கிராமத்தில் பெரியாண்டவர் சிலை பள்ளம்பாக்கம் கன்னியப்பன் அவர்களால் அமைப்பு உருவாக்கப்பட்டது. பின்னர் மதியம் பொங்கல் வைத்தல் நிகழ்வும், அதனைத் தொடர்ந்து மாலை ஸ்ரீ பெரியாண்டவர் மாபெரும் பூஜை தொடங்கியது. அப்போது பிரம்மதேசம் தேவா பம்பை குழுவினர் உடுக்கை பம்பை ஒலித்து மேளதாளம் முழங்க அப்பகுதி மக்களின் குலதெய்வமான பெரியாண்டவருக்கு நேர்ந்துவிடப்பட்ட 2 பன்றிகள், ஆடு மற்றும் சேவல் என 7 ஜீவராசிகள் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் புடைசூழ ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு மேடை நாடகமும் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள சூரன்குட்டை கிராமத்தில் புதிதாக அமைந்துள்ள ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணன் மற்றும் ஏனைய பரிவார தெய்வங்களின் பிரதிஷ்டைகள் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேகம் கடந்த மாதம் நடைபெற்று முடிந்தது. இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலில் பல்வேறு சிறப்பு பூஜைகளுடன் 48 நாட்கள் தொடர்ந்து மண்டல பூஜைகள் நடைபெற்று வந்தது. மண்டல பூஜை நிறைவு நாளினை முன்னிட்டு ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணன் மற்றும் ஏனைய தெய்வங்களுக்கு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் திருக்கோவில் முன்பாக அமைந்துள்ள கல் தூணில் பரணி தீபம் ஏற்றி வைக்கப்பட்டு ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணனுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. தொடர்ந்து அலங்கார கற்பூர தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த ஸ்ரீ ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணன் மற்றும் ஏனைய தெய்வங்களை ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். மண்டல பூஜையின் நிறைவு நாளினை முன்னிட்டு
அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சூரன்குட்டை கிராமத்தைச் சேர்ந்த ஊர் கவுண்டர்களான BC சேகர், பையம்மாள், ஸ்ரீனிவாசன், திம்மராயன், பெருமாள், ராமமூர்த்தி, நாகராஜ், ஹனுமந்த், சீனன் உள்ளிட்ட சூரன்குட்டை கிராம மக்கள் ஒன்றிணைந்து சிறப்பாக செய்திருந்தனர்.